ஆவியின் பெயராலே ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாளைய தினம் திருச்சபையானது பெந்தகோஸ்து பெருவிழாவை கொண்டாடுகின்றது. யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 19 முதல் 23 வரை உள்ள இறைவாக்கை நாம் வாசிக்கின்ற பொழுது, வாரத்தின் முதல் நாள் மாலை வேளையில் யூதர்களுக்கு அஞ்சி தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்து இருந்தார்கள் திருத்தூதர்கள். அவர்கள் நடுவில் நின்று ஆண்டவர் இயேசு உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று சொல்லுகின்றார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று சொல்லுகின்றார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கதவு ஜன்னல் எல்லாம் மூடப்பட்டு இருக்கின்றது. யூதர்களுக்கு அஞ்சு திருத்தூதர்கள் ஓர் அறையில் கூடியிருக்கின்றார்கள். அவர்கள் நடுவில் ஆண்டவர் இயேசு தோன்றி உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. இயேசு அவர்களை பார்த்து நீங்க எப்படி இருக்கிறீங்க என்று கேட்கவில்லை. இன்றைக்கு நீங்களும் நானும் மற்றவர்களை பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்ற சொல்லை சொல்லி பாருங்கள், எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கின்றோம் என்று அவர் வாழ்த்தினார். அவர் தம் சைகைகளையும் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். மீண்டும் இயேசு உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று அவர் சொல்லுகின்றார். தோமா அந்த இடத்தில் அவர் இல்லாததால் தோமாவை நோக்கி, இதோ என்னுடைய விரல்கள், இதோ என்னுடைய விலா, நீ கையை விட்டு பார், விசுவாசம் அற்றவனாய் இராதே என்று சொல்லுகின்றார். அப்பொழுது தோமா, என் ஆண்டவரே என் தேவனே என்று சரணாகதியாகுகின்றார். ஆண்டவர் இயேசு மீண்டுமாக திருத்தூதர்களிடத்திலே சொல்லுகின்றார், என்னை அனுப்பியது போல ஆண்டவர் இயேசு, தந்தை மகன் தூய ஆவி என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகின்றேன் என்றார். அதை சொன்ன பின் அவர்கள் மீது இயேசு ஊதி தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கட்டளையிடுகின்றார். மூவொரு இறைவன், துணையாளர், பரிந்து பேசுபவர், தீயாக, குளிர்ந்த காற்றாக, நாக்காக, நீராக, திருத்தைலமாக, பல வடிவங்களில் எழுந்தருளும் தூய ஆவியான அந்த அன்பு தெய்வம் நம்மில் வந்தால் நம்முடன் இருப்பதை நாம் உணர்கின்றோமா என்பதை சிந்திக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு திருத்தூதர்கள் மீது தூய ஆவியை பொழிகின்றார். தூய ஆவியை ஊதி அவர்கள் மீது பொழிகின்றார். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று சொல்லுகின்றார். என் அன்பு சகோதரன சகோதரியே, 1, அச்சத்தை நீக்க முடியும். 2, தடைகளை உணர்ந்து நற்செய்தியை அறிவிக்க முடியும். தீமைகளை எதிர்த்து போராட முடியும். 4, சரியானதை சரியான நேரத்தில் சரியான விதத்தில் செய்ய முடியும். 5, கடவுளின் குரலை மனச்சாட்சி வழி கேட்க முடியும். 6, கடவுளை அப்பா என அழைக்க முடியும். இதைத்தான் திருத்தூதர்கள் தூய ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் செய்தனர். அப்பா அப்பா என்று கடவுளை அழைக்கக்கூடிய அந்த வார்த்தையை தூய ஆவியானவர் அவர்கள் மீது இறங்கியவுடன் அவர்கள் செய்கின்றார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நிறைவான தூய ஆவியை பெற்றவர்கள், தூய ஆவியால் நிரப்பப்பட்ட நம்மை நிரப்ப வேண்டி மனம் உருகி நாம் ஆண்டவரிடத்தில் மன்றாடுவோம். திருமுழுக்கு பெரும்பொழுது தூய ஆவியை நம்மீது பொழிகின்றார்கள். உறுதி பூசல் என்னும் திருவருட் சாதனம் பெறுகின்ற பொழுது தூய ஆவியை நம்மீது பொழிகின்றார்கள். அந்த தூய ஆவியின் ஆற்றல் நம் வாழ்வில் மாற்றங்களை ஏற்படுத்த, நம்மை புனிதராக்க வல்லவர், நல்லவர், தூய ஆவியை பொழிந்தவர் நம்மை வழி நடத்தட்டும் என்று நாம் சொல்லுகின்றோமா, செயல்படுகின்றோமா? 1, புலிப்பற்ற அப்ப திருவிழா, பெந்தகோஸ்து பெருவிழா, அறுவடை திருவிழா, கூடார பெருவிழா, திருவிழாக்கள் அனைத்துமே விடுதலை பயண நூலில் இடம்பெறுகின்றது.
இந்த புளிப்பற்ற அப்ப விழா பாஸ்கா இரவு அன்று மக்கள் எகிப்தில் பட்ட துன்பங்களை குறிக்கும் விழாவாக இருக்கின்றது. அந்த தூய ஆவியை பெற்ற நாம் அனைவரும் தூய ஆவியின் கொடைகளால் நிரப்பப்பட நாம் தூய ஆவியாரிடம் ஜெபிப்போமா? ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவே உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். என்னை ஒளிர செய்து வழி காட்டும், புது வலுவூட்டி என்னை தேற்றும். என் கடமை என்னவென்று காட்டும், அதை கருத்தாய் புரிந்திட தோண்டும். என்ன நேர்ந்தாலும் நன்றி ஸ்துதி கூறி பணிவேன் என் இறைவா. உந்தன் திருவுலப்படி என்னை நடத்தும். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவே உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். எங்களை எல்லாம் படைத்து பராமரித்து பாதுகாத்து வரும் எம் அன்பு தெய்வமே இயேசு சாமி, அன்று தூய ஆவியை பெற்ற திரு தூதர்கள் உலகெங்கும் சென்று மூல முடக்குகளில் எல்லாம் சென்று நாங்கள் பார்த்ததையும் கேட்டதையும் எங்களால் சொல்லாமல் இருக்க முடியாது என்று தூய ஆவியை பெற்றவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்துரைக்கின்றார்கள். அதே தூய ஆவியை பெற்ற நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய வார்த்தையை நாங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த தூய ஆவியின் கொடையை எங்கள் ஒவ்வொருவர் மீதும் நீர் நிறைவாக பொழியும் ஆண்டவரே. அந்த தூய ஆவியை பெற்ற நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை இந்த உலகம் முழுவதும் சாட்சி சொல்லக்கூடிய அந்த பெந்தகோஸ்து பெருவிழாவை கொண்டாடுகின்ற நாங்கள், அந்த தூய ஆவியின் கொடையை பெறுகின்ற நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த தூய ஆவியை போன்று எங்களுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஆற்றலை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இதோ இந்த நற்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரன் மீதும் ஆண்டவரே உம்முடைய தூய ஆவி நிறைவாக பொழியப்படுவதாக. உம்முடைய அக்கினியின் ஆவி அவர்கள் மீது நிறைவாக இறங்கப்படுவதாக. தூய ஆவியை பெற்ற அவர்கள் ஒவ்வொருவரும் உடல் சுகம் பெற்று நற்செய்தி பணியாளர்களாக மாறக்கூடிய ஆற்றலை தாரும் ஆண்டவரே. எங்கள் ஆண்டவரும் திருமகனுமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே, ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.